ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு குக்கர் வச்சு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ஒரு ஏலக்காய் 2 பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பட்டை லவங்க ஏலக்காய் நல்லா பொரிஞ்சது இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே ஒரே மாதிரி லஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சிம்பிளாக செய்யலாங்க. செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டையே நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு இது கூட கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா இதில் சேர்த்துடலாம். காரம் எனக்கு கொஞ்சம் வேணும்னா இது கூட இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இந்த மல்லி இலை புதினா இலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளினா 2 தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி தாங்க 2 அரைச்சிருக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மிக்சி ஜார் அரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சுன்னா இது கூட கருப்பு சுண்டல் இருக்கலையே அது ஒரு 50 கிராம் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த சுண்டல் சேர்க்குறதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா இந்த சுண்டல் சேர்க்காமலே நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டல் சேர்த்துட்டு இது கூட அரிசி சேர்த்துடலாம். அரிசி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருந்துங்க. அது தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த அரிசி நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு சாப்பாட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், தண்ணியெலாம் நல்லா இழுத்து சாப்பாடெலாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே லைட்டாக ஒரு பக்கமாக கலந்து விட்டுறலாம். பார்த்தாலே தெரியும் சாப்பாடெலாம் குலையாமல் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்துருச்சு சாப்பாடு. நம்ம காலையிலே டைமில் குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளான சாதம் செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் சட்னி இருந்தாலே போதுங்க. இது தொட்டு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். இதில் சுண்டலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான இந்த சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.